மாஸ்கோவில் ரெட் ஸ்கொயருக்கு என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி நின்றுட்டுருக்கோம். எல்லாம் நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக இது போடப்பட்ட இது தான். இன்னும் ஜனவரி கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இங்கே பங்காரங்கள்லாம் எடுக்காமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கான ஏரியா, ப்ளே ஏரியா மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ப்ளஸ் இங்கே ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்க்கும் இங்கே போட்டிருக்காங்க. ரெட் ஸ்கொயருக்குள்ளாரையும் இருக்குது ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்க்கு. ஸோ இங்கே ப்ளஸ் வந்துட்டு இங்கே ஐஸ் ஸ்கேட்டிங் ஷோஸும் நடக்கும் நிறைய. ஸோ இட்ஸ் லைக் அ ஜஸ்ட் நியூ இயர் மார்க்கெட் மாதிரி இங்கே வர கெஸ்ட்டுங்களுக்காக. அங்கே ரெவல்யூஷன் ஸ்கொயர்லேருந்து அப்படியே வெளியில் வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோம்னா இங்கே தான் வந்துட்டு பல்ஷோ தியேட்டர் அப்படிம்பாங்க. இது என்னன்னா பிக் தியேட்டர் அப்படின்ட்டு. இங்கே வேர்ல்டு ஃபேமஸ் தியேட்டர்ஸில் இது ஒன்று, பேலட் ஷோஸ்க்கு இதுக்கெல்லாம். அங்கே மேலே இருக்க அந்த ஸ்டாச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ரஷ்யன் கரன்சியில் 100 ரூபிள் நோட்டில் அதுதான் பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்டாச்சு தான். ஸோ முன்னாடி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ நியூ இயர்க்கு முன்னாடி பார்த்தா பயங்கர கூட்டம் இங்கே. அதனால் இங்கே நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பயங்கரமாக வெளியூர்லேருந்து வந்த டூரிஸ்ட், வெளிநாட்டிலேருந்து வந்த டூரிஸ்ட் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால நம்ம எல்லாம் எடுத்தாச்சு. இங்கே எடுக்கலை. Сколько нежных сердец, вкуснее не отойти ни одного пути, грешной души жизни. ஸோ மாஸ்கோக்கு வந்த கெஸ்ட்லாம் இன்னும் போகல. இப்போ தான் கொஞ்சமாக கூட்டம் குறைஞ்சிருக்கு. நியூ இயர்க்கு முன்னாடி பார்த்தோம்னா இங்கே இது வரைக்கும் கூட்டம் நின்றுட்டு இருந்தாங்க, முன்னாடி வரைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு எப்போயுமே வந்துட்டு நல்ல டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக எப்போயுமே பண்ணி ஜவஜோதியாக பண்ணி வச்சுருப்பாங்க. ஊரே பளிர்னு வெளிச்சமாக இருக்க மாதிரி. இதுதான் இப்போ நம்ம அந்த பல்ஷோ தியேட்டர்ன்பாங்களா, பிக் தியேட்டர், அதுக்கு முன்னாடி இருக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு மாஸ்கோ வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்றதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இங்கே பண்ணி வச்சு